என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பீப்புள்ஸ் டாக் சேனல் நேயர்களே, ஒரு வருத்தமான செய்தி. கானக்குயில் என்று இந்தியாவால் பாராட்டு பெறுகிற ஜானகி என்கிற ஜானகி அம்மா மறைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய சினிமாவில் உள்ள மூத்த பாடகி ஜானகி அம்மா. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர், சொல்லப்போனால் குண்டூரை சேர்ந்தவர். இன்னும் கூடுதலாக சொன்ன போனால் நாமெல்லாம் வியந்து பார்க்குற பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா ஆயுர்வேத மருத்துவர். பேசிக்கலாக ஜானகிக்கு இசை ஞானம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் அந்த வயசுலேயே 10 வயதிலேயே 5 வயசு குழந்தை மாதிரி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து முழுமையாக அவருடைய வாய்ஸில் பாடியிருக்காங்க. ஸோ அப்போவே அவர் அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இந்தியாவில் உள்ள 17 மொழிகளில், எவ்வளவு 17 மொழிகளில் 40,000 பாடல்கள். இது உலக சாதனை என்றே இதுவரை பேசப்படுகிறது. அவருக்கு ஒரே மகன் இருந்தார். அவர் 2013 காலமானார். குண்டூரில் பிறந்து இப்போ செட்டில் ஆகிருக்குது, கேரளாவில் செட்டில் ஆகிருக்காங்க. குண்டூரில் பிறந்து தமிழில் அதிக பாடல்கள் பாடி இப்போது மலையாளத்தில் ஓய்வு பெற்ற நேரத்தில் வாழ்ந்து வந்தார் ஜானகி என்கிற ஜானகி அம்மா. எப்படி பானுமதி நடிகை பானுமதி அம்மா என்று சொல்வார்களோ அதே போல் ஜானகியையும் ஜானகி அம்மா என்று தான் சொல்வார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பெரிதும் போற்றி பாராட்டப்பட்டு வரவேற்கப்பட்டு நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு முறை பாட்டு போட்டியிலே கலந்து கொண்டார், தெலுங்கில். அதுக்கு நடுவராக போயிருக்காங்க ஜானகி அம்மா. அந்த பாட்டு போட்டியில் 2ஆவதாக வந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தனியாக கூப்பிட்டு, தம்பி நீ 2ஆவது பரிசு வாங்கியிருக்கேன்னு கவலைப்படாத, இது ஏதோ போட்டியாளர்களோட முடிவு, அதை நம்ம ஏற்றுக்கணும். நிச்சயமாக நீ இப்போ பிற்காலத்தில் பெரிய பாடகனா வருவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜானகி. எத்தனையோ பின்னணி பாடகிகளுக்கு கிசு கிசுலாம் நிறைய வந்திருக்கு. அதில் இப்போ உயிரோடு இருக்கிறது யாருன்னா எல்ஆர் ஈஸ்வரி. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இசையை நான் மணந்து கொண்டேன்னு சொன்னார். ஆனால் ஜானகி அம்மா அப்படி அல்ல. அவருடைய அந்தனர் பிராமணர் வகுப்பை சேர்ந்தவரையே திருமணம் செய்து கொண்டார். அவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பாலேயே இறந்து விட்டார். இளையராஜா இன்னைக்கு எல்லாரையும் போற்றி போறப்படுகிற மேஸ்ட்ரோ, இசைஞானி, இசை கடவுள் என்றெல்லாம் போற்றி பாராட்டப்படுகிற இசைஞானி இசையமைத்த முதல் படத்தில் ஜானகி அம்மா மச்சான பார்த்தீங்களா என்ற பாட்டை பாடியவர். ஏன்னா அப்போவே சுசீலாவை விட இளையராஜாவின் மனதில் இடம்பெற்றவர் ஜானகி அம்மா தான். இளையராஜா இசையமைத்த பாடல்களில் பெரும்பான்மையான பாடல்கள் ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க. பல படங்களில் அவங்க குழந்தை வாய்ஸும் கொடுத்துருக்காங்க ஜானகி அம்மா. அவங்ககிட்ட பேசும்போது ஒரு குழந்தைத்தனம் தெரியும். அதாவது பத்திரிகைக்காரன் நான் பல நேரங்களில் அவங்க சந்திச்சிருக்கேன். வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளை புடவை தான் உடுத்திருப்பாங்க. அதாவது அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ளை முடி, அந்த ஒரு டெய்லி மாதிரி இருக்கும். ஆனால் குரல் அப்படி ஒரு இனிமையான குரல், கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க பாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. நெகட்டிவ் விஷயங்களை நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை ஜானகி அம்மா. அதே மாதிரி ஜானகி அம்மாவுடனும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இளையராஜா சண்டை போடாத ஆளே கிடையாது. இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட சண்டை, கங்கை மரனோட சண்டை, ஏவிஎம்மில் சண்டை, பிரசாத்தில் சண்டை. அதே மாதிரி ஜானகி அம்மாவோடையும் அவருக்கு பிணக்கு ஏற்பட்டது. ஜானகி அம்மாவுக்கு இசைஞானம் அதிகம். கர்நாடிக் இசையும் உண்டு, மேல்நாட்டு இசையும் உண்டு, வடக்கத்திய இசையும் உண்டு. இதில் கொஞ்சம் சின்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு இளையராஜாவுக்கு. கொஞ்ச நாள் அவருடைய பாடலில், அவருடைய இசையில் பாடாமல் இருந்தாங்க. ஆனாலும் இளையராஜாவும் ஜானகி அம்மா பற்றி எந்தவித குறையும் சொல்லவில்லை, ஜானகி அம்மாவும் இளையராஜாவை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை. இதில் நிறைய பேர் விருதுக்காக காத்திருப்பாங்க. ஐயோ எனக்கு விருது கிடைக்கலையே
ஜஸ்டிஸில் இருந்தவர் மாற்றி ஓட்டு போட்டார், எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப பேர் புலம்புவாங்க. அது சிறந்த நடிகர் போட்டியாக இருந்தாலும் சரி, நடிகை போட்டியாக இருந்தாலும் சரி, இந்த விருதுக்காக நிறைய பேர் அலைவாங்க. ஆனால் முதல் சினிமா போராளி யாருன்னா நம்முடைய ஜானகியம்மா தான். அவருக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ கூட இல்லை, பத்ம விபூஷன் விருது கொடுக்க மத்திய அரசு வந்தது. துணிச்சலாக சொன்னாங்க, ஏண்டா 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன நான் ஒரு சிறந்த பின்னணி பாடகின்னு எனக்கு விருது கொடுக்கீங்களா, போயா உங்கள் விருதே வேணாயான்ட்டு. எவ்வளவோ சம்மானம் சொல்லி வேண்டாம், அந்த விருதால நான் ஒன்றும் பெருசாக எனக்கு பெரிய கிரீடம் சொல்ல போகிறதில்லை என்று சொல்லி அறிவித்த முதல் போராளி அவங்க தான். அதுக்கப்புறம் டைரக்டர் ஒருத்தர் கூட எனக்கு வேண்டான்னு சொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பத்மபூஷன் விருதை வேண்டாம் என்று மறுத்த போராளியாக கருதப்பட்டவர் ஜானகியம்மா. அதே மாதிரி பல பாடலாசிரியரிடம் இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வற்புறுத்தி பாடல் வரிகளை மாற்ற சொன்னவர் ஜானகியம்மா. அவங்க பாடல்களில் கொஞ்சல் இருக்கும், தாலாட்டு இருக்கும், மெலடி இருக்கும். என்ன பேட்டர்ன் உங்களுக்கு வேணும், இது மெலடியா, துக்கமான பாட்டா, சந்தோஷமான பாட்டா, தாலாட்டு பாட்டாங்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே பாடி கொடுப்பவர் ஜானகியம்மா. இதுவரைக்கும் எந்த இசையமைப்பாளரும் அவரோடு கருத்து முதல் ஏற்பட்டதில்லை, இளையராஜாவை தவிர. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 40,000 பாடல் உலகத்தில் வேறு எந்த பின்னணி பாடையும் பாடாத ஒரு சாதனை அவர். 17 மொழிகள், இந்தியாவில் அதிகமான மொழிகளை பாடினது அதுவும் ஜானகியம்மா தான். வேறு எந்த நடிகரோ வேறு எந்த பின்னணி பாடகரோ பின்னணி பாடகியோ இத்தனை மொழிகளில் பாடியதே இல்லை. அதாவது அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு ஆர்வம். அந்த மொழியை இப்போ நமக்கு தமிழ் வேறு அர்த்தத்தில் இருக்கும், மலையாளம் வேறு அர்த்தத்தில் இருக்கும், துவனி மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரிப்படுத்தி பாடியவர்களில் முக்கியமானவர் ஜானகியம்மா. இப்போது தமிழில் அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். தம்பி என்னால் குரல் அங்கே அவ்வளோதான் வர முடியல அப்படி என்று சொன்னார். அவருடைய மகனுடைய மறைவுக்கு பிறகு அவர் ரொம்ப நொந்து போயிட்டார். எப்படி பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ்குமாரை இழந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஊர் அப்போயே போயிடுச்சு இவருக்கு, அந்த மாதிரி ஒரே மகன் இறந்து விட்டதில் ஜானகியம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆனால் அவர் நிறைய இசைக்கலைஞர்களுக்கு உதவி இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் நான் இவங்களுக்கு உதவி பண்ணேன்னு அவர் சொன்னதே இல்லை. அது பத்திரிகையில் வருவதையும் அவர் விரும்ப மாட்டார். பெரும்பாலான இசை விழாக்களில் கலந்துக்கிட்டாருன்னா 3 வார்த்தை 4 வார்த்தை தான் பேசுவார் ஜானகி. அவர் ஒருவரும் எனக்கு 17 மொழி தெரியும்னு பீத்திக்கிட்டதே இல்லை. அதாவது அடக்கம் பணிவு, இவ்வளவு உச்சத்துக்கு போயும் அவ்வளவு அடக்கமானவர் பணிவானவர் ஜானகியம்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. அதில் மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா இனிமேல் ஒருவர் பிறந்து இசை பாடகியாக ஆனாலும் ஜானகி இடத்தை தொடவே முடியாது. இப்போது சுசிலா எடுத்துக்கிட்டிங்கன்னா மெலடி தாலாட்டு பாட்டு பாடுவாங்க, எல்லாரும் சரி பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் கவர்ச்சி நடனம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஜானகியம்மா மட்டும்தான் எல்லா தரப்பு பாடல்களையும் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர். சுசீலாலாம் சொல்லிடுவாங்க, இந்த பாட்டை ஜானகியம்மா வச்சு பாடுங்க என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அது இசையமைப்பாளர்களும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தனித்துவம் கொண்ட ஒரு பாடகியை நாம் இப்போது இழந்து தவிக்கிறோம். ஆனாலும் அவருடைய குரல், அவர் கிட்டத்தட்ட 13 தலைமுறை பார்த்தவர். அவருக்கு இப்போ வயசு 86. அதாவது பழுத்த பின்னணி பாடகின்னா அது ஜானகியம்மா தான். நீங்கள் எப்படி இந்த குரலை பாதுகாத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், தம்பி எனக்கு அந்த கட்டுப்பாடெலாம் கிடையாது தம்பி, ஐஸ் வாட்டரும் குடிப்பேன், சுடு தண்ணியும் குடிப்பேன், ஜீரக தண்ணியும் குடிப்பேன் என்ன. ஆனால் நான் வறுமையில் வாழ்ந்தவ, அதனால் பல நேரங்களில் சாப்பிடாமையும் நான் பாடல்கள் பாடியிருக்கேன், ஒரே நாளில் 7 பாடல்கள் பாடியிருக்கிறேன் என்று சொன்னார்.
இந்த ஒரு நாளில் 3 பாட்டு பாடவே எல்லாருக்கும் நாக்கு தள்ளிடும். ஆனால் 7 பாடல்களை பாடியிருக்கிறாருன்னா அது ஜானகி தான். நான் வந்து ரெக்கார்டிங் பல பின்னணி பாடல்கள் ரெக்கார்டிங் போயிருக்கேன். நம்ம எல்ஆர் ஈஸ்வரி பாட ஆரம்பிச்சாச்சுன்னா டான்ஸ் ஆடிடுவார். நமக்கே டான்ஸ் ஆட தோணும். அப்படி சுசிலா வந்து அந்த முகபாவனையை கொஞ்சம் காட்டுவார். ஆனால் ஜானகி அம்மா முகபாவனையை காட்டவே மாட்டார். குரலில் தான் அந்த பாவனை ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர முகத்தில் அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. சிலர் வந்து பாடும்போது இப்படி காதை வச்சுக்கிடுவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க, அப்படிலாம் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக பாடுவார். ஆனால் அவரை நான் வந்து பட்டு புடையில் பார்த்ததே இல்லை. வெள்ளை வெளியேறு புடையில் தான் நான் பார்த்துருக்குறேன். மிகவும் பண்பானவர். பத்திரிகாரன்ட்டு ரொம்ப அன்பாக பேசுவார். ஆனால் இப்போ மாதிரி அப்போ இசை வெளியீட்டுலாம் கிடையாதுங்க. அப்போ வந்து படம் போடுவாங்க, படம் பார்த்த பிறகு இப்போ நல்லா இருக்காங்கிறதான் சொல்லுவோமே தவிர இந்த இசை வெளியீட்டுகளெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் ஜானகியுடைய பேச்சுக்களை நம்ம நிறைய இழந்துட்டோம்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மிகச்சிறந்த பண்பாளர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பல நேரங்களில் ஒரு மறைந்து விட்டால் அவருடைய ப்ளஸ்ஸை 80% சொன்னால் ஒரு 20% மைனஸை சொல்லிடுவேன். ஆனால் இவரால் தேடி அலசி பார்க்குறேன். என்னுடைய 45 வருஷத்தில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷம் போட்டு பார்த்தேன். மைனஸ் பாயிண்ட்டே என்னால் ஜானகி பொறுத்தவரை சொல்ல முடியவில்லை. நானும் என்னுடைய நண்பர் நாகர்கோவில் செந்திலும் அடிக்கடி கேரளாவுக்கு போய் அவரை பார்த்துருக்கோம். பார்த்த செந்தில் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை கூப்பிடுவார். அவ்வளவு அட்மைரர் அவர். அந்த மாதிரி ரசிகர்களை நேசிக்க தெரிந்தவர் ஜானகி. அவருடைய மறைவு பேரிழப்பு, அவருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பாற உங்கள் சார்பிலும் சேனல் சார்பிலும் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.